However, at least for the first 6 months, random checks will be carried out on travelers at the border to crime activities with the particular focus on larger vehicle. இந்த ஒரு விடயத்தை யூரோ நியூஸில் ஒரு இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இது டக்குன்னு கேட்ச் பண்ணியிருப்பாங்க என்னத்துக்காக இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. ருமேனியா பல்கேரியா தொடர்பாக நியூஸ் பார்க்குற எல்லாரும் அறிந்த விடயம், இந்த 2025ஆம் ஆண்டு ருமேனியா பல்கேரியாவும் இந்த ஃபுல் செங்கன் மெம்பர்ஷிப் ஆகிறாங்கன்னு சொல்லி இதை ஜனவரி 1ஆம் தேதி இதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை ருமேனியன் செய்தித்தளங்களில் அதிகமாக வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதோட இன்னும் இந்த செய்தித்தளத்தில் இந்த செய்திகளில் வேறு என்ன பாயிண்ட்ஸ் சில குறிப்புகள் முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன விடயம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் செபா. விடயத்துக்குள்ளே போக முன்னம் செங்கன் என்றால் என்ன, செங்கன் எத்தனை நாடுகள் இருக்குது, செங்கன் என்னது, எவ்வாறு இணைஞ்சாங்க என்று சொல்கிற அந்த எந்த தகவலுமே தெரியாதவர்கள் ஏற்கனவே 2 வீடியோ செங்கன் தொடர்பாக போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோஸையும் பார்த்த பிறகு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். என்ன சிவாஜி கணேசன் செத்துட்டாரா என்று கேட்குற மாதிரி இல்லாமல் தயவுசெய்து அந்த வீடியோக்களை பார்த்த பிறகு இந்த வீடியோவையும் பார்த்துட்டு முழுமையான தகவல் தெரிஞ்சு கொண்டு மேலதிகமாக இருக்கிற சந்தேகங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அதில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஐடி கார்டு இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய மாதிரி யூரோப் கண்ட்ரிகளை பயணம் செய்கிறதுக்கு இவங்க பல வருட காலமாக பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஒரு மாதிரியாக இப்போ ருமேனியாவும் பல்கேரியாவும் இந்த செங்கன் ஜோனுக்குள்ளே முழு உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வை ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை புது வருடத்தை ஒட்டி இதை ஒரு நிகழ்வாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. Noi românii suntem în spațiul Schengen. இந்த செலிப்ரேஷன் 2-3 இடங்களில் செய்திருக்கிறாங்க. அதில் ஒன்று குலாத்தா என்ற அந்த இடத்துல ஒரு பார்டர் க்ராசிங் பண்ணுற அந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்குது. பல்கேரியாவின் தற்காலிக பிரதமர் அந்த அந்த எல்லை கட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கி இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறார். அதோட சில விடயங்களையும் கூறியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், இது ஒரு வரலாற்று தருணம், பலருட முயற்சியின் பலன், அதோட பார்டர் போலீஸ், மிலிட்ரி, மற்றது ஃப்ரண்டெக்ஸ் ஸ்டாஃப், யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நட்பு நாடுகள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது ஒரு உண்மையான விடயம் என்று சொல்லி. அதோட இன்னொரு இடத்துல பல்கேரியா ருமேனியாண்ட பார்டர், ருமேனியாவுக்கும் பல்கேரியாவுக்கும் இடையில இருக்கிற பார்டர் கிராசிங், இது ருசே ஜோர்ஜியோண்டு இடம். இது 1ஆம் தேதி மிட் நைட்டில் 1ஆம் தேதி வருஷத்தண்டு மிட் நைட் இந்த 2 நாடுகள இன்டீரியர் மினிஸ்டர் சந்திச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இன்னொரு சின்ன நிகழ்வு நடந்திருக்குங்கன்னு சொன்னால், ஹங்கரி ருமேனியாண்ட எல்லை பாதுகாப்பு கடவையில் இதில் ஹங்கரியின் சீஃப் ஆஃப் போலீஸும் மற்றது ருமேனியாண்ட பார்டர் போலீஸின் சீஃப் இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் சந்தித்து இந்த எல்லை கட்டுப்பாடுகளை ரத்து செய்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விடயம் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், 25 மில்லியன் பீப்புள் இந்த ருமேனியா பல்கேரியாண்ட குடிமக்கள் 450 பில்லியன் உள்ள யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற அந்த மக்களோட இணைய போகிறாங்கன்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ருமேனியா பல்கேரியாவுக்கு இடையில் இருக்கிற 30 இந்த லேண்ட் பார்டர் கிராசிங்களில் லாங் டைமாக மக்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த விடயம் இப்போ இலகுவாக போகக்கூடிய மாதிரி இருக்கா. அதில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கேன்டா, இந்த 2 நாடுகளும் பிரான்ஸ், மற்றது ஸ்பெயின் மற்றும் நோர்வே, இந்த 3 நாடுகளையும் குறிப்பிட்டிருக்காங்களா என்னன்னு தெரியும். இந்த 3 நாடுகளுக்கும் டிரைவ் பண்ணி போகலாம்னு சொல்லி டிரைவர்ஸோ இல்லை அதில் பயணிக்கிற பயணிகளோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டுகளும் காட்ட தேவையில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் குறைந்தது 6 மாதங்களுக்கு இந்த குற்றச்செயல்களை தடுக்கிறதுக்காக இந்த பார்டர் கிராசிங்கில் சில செக்கிங்கள் நடக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது முக்கியமாக ஹெவி வெஹிக்கிள், பெரிய ரக வாகனங்களை ரேண்டமாக செக் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த விடயம். இந்த ருமேனியா பல்கேரியா ஆகிய இந்த 2 நாட்டு மக்களும் யூரோப்புக்கு போகிற மாதிரி, யூரோப்பில் இருக்கிற மக்கள் இந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ எங்களோட உறவுகளும், யூரோப்பில் இருக்கிற எங்களோட உறவுகளும் சில சுற்றுலா தேவைகளையும் மற்றது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி டூரிஸ்ட் வீசாவில் இலகுவாக குறைஞ்ச செலவில் சில விடயங்களை மேற்கொண்டுட்டு போகலாம்ன்ட்டு இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் எங்களோட உறவுகள். அதோட இந்த முக்கியமான சில பாயிண்ட்ஸ்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இது என்னத்துக்காக சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இந்த செங்கன் தொடர்பாக
இன்னும் மேலதிக தகவல்கள் இருந்ததுன்னா கட்டாயம் நான் அப்டேட் பண்ணுறேன். அது இல்லாமல் அந்த செங்கல் தொடர்பாக தேவையில்லாத வேறு கதைகளை நம்பிக்கொண்டு வராமல் எல்லா தகவல்களையும் சரியாக தெரிஞ்சு கொண்டு நீங்கள் ஒர்க் பெர்மிட்டில் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு இங்கே சிச்சுவேஷன் சூழல் எல்லாமே உங்களுக்கு விளங்கும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட சின்ன சின்ன முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்ன்றது என்ற கருத்து. மற்றது நான் வந்து அதிகமான தகவல்கள் ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். மற்றும்படி நான் கேள்விப்படுற விடயங்களை அவ்வாறே நான் தெளிவுபடுத்தாமல் நான் எனக்குரிய ஆதாரத்தை தேடிக்கொண்டு தான் அதுக்கு பிறகு இந்த தகவல்களை உங்களுக்கு நான் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கிறேன். அப்போ இனி இது தொடர்பாக எங்களுக்கு நான் நியூ கண்ட்ரியிலேருந்து ருமேனியா வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேறு என்ன சலுகைகள் வேறு என்ன திட்டங்கள் இங்கே இனி வருமென்று உத்தியோகபூர்வமாக இதுகள் வெளியிட்டதுக்கு பிறகு தகவல்கள் வெளியிட்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அந்த அப்டேட்டுகளை நான் கட்டாயம் தந்து கொண்டிருப்பேன். இப்படியான சலுகைகளை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வேறு நாடுகளுக்கு இங்கே வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ இருந்ததுக்கு பிறகு நாங்கள் வேறு நாடுகளுக்கு போய் ஒர்க் பர்மிட் எடுத்து ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே ஒரு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி எங்களுக்கு அது கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டில் இருந்து போய் வேலை செய்யலுமான்றதை சரியான முறையில் நான் தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செபா வியூலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.